ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்டிமேஷன் ஆஃப் குவான்டிட்டிஸ் இருக்கா ஃபஸ்ட் யூனிட்டில் உள்ள ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளான் பார்த்திங்கன்னா இந்த ரூமோட சைஸ் வந்து 5 மீட்டர் × 4 மீட்டர் சரியா. ஸோ 30 சென்டிமீட்டர் வந்து அது பிரிக்கோட விட்த்து. ஸோ இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தோட செக்ஷன் இதில் இருக்குது. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எர்த் ஒர்க் இன் எக்ஸ்கவேஷன் இன் ஃபவுண்டேஷன், brickwork in foundation and plinth, brickwork in superstructure. ஸோ இதில் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து 5 மீட்டரா. அப்போ இங்கே ஒரு 0.15 இருக்கும், இங்கே ஒரு 0.15 இருக்கும். இப்போ டோட்டலாக வந்து உங்களுக்கு லாங் வால் வந்து சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து 5.3 மீட்டர் வரும். ஷார்ட் வாலோட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 4 மீட்டர் இருக்குது. இங்கே ஒரு 30 சென்டிமீட்டர், இங்கே 30 சென்டிமீட்டர், இதில் பாதி, இதில் ஒரு பாதி. அப்போது உங்களுக்கு 4.3 மீட்டர் வந்துடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் வால் 2 இருக்குது. இங்கே ஒரு லாங் வால், இது ஒரு லாங் வால். ஷார்ட் வால் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஸோ அதோட கிராஸ் செக்ஷன் டீட்டெயில்ஸும் இல்லை கொடுத்துருக்காங்க சரியா. கான்க்ரீட்டு, ஃபஸ்ட் ஃபுட்டிங், செகண்ட் ஃபுட்டிங், தேர்ட் ஃபுட்டிங், பிளின்த் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்படி செய்யணுன்றது இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஐட்டம், நம்பர், லென்த்து, பிரெத்து, டெப்த்து ஆர் ஹைட்டு, குவான்டிட்டி அதாவது கியூபிக் மீட்டர், மீட்டர் கியூப். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வந்து ஒரு ரிமார்க்ஸ் காலம் இல்லாட்டி ஒரு நோட்ஸ் காலம் வந்து போட்டுக்கோங்க எப்படி கால்குலேட் பண்ணணுன்றது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டேபிள் போட்டு தான் இதை சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எர்த் ஒர்க் இன் எக்ஸ்கவேஷன் இன் ஃபவுண்டேஷன். ஸோ நான் உங்களுக்காக ஈஸியாக வரைஞ்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து லாங் வால், இந்த ப்ராப்ளமில் 2 பார்த்தோம். லாங் வால், ஷார்ட் வால் வந்து 2. ஸோ லென்த் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ 5.3 இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு 5.3 ப்ளஸ் என்ன போடணும் அப்படின்னா உங்களுக்கு கான்க்ரீட்டோட விட்த் வந்து ஃபவுண்டேஷன் கான்க்ரீட்டோட விட்த் வந்து 90 சென்டிமீட்டரா. அப்போ 5.3 ப்ளஸ் 0.9, இது வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, இது வந்து மீட்டரில் இருக்குது. ஸோ 5.3 ப்ளஸ் 0.9, ஸோ அதான் 6.2 சரியா. இப்போ 6.2 போட்டோம். பிரெத் வந்து 0.9, ஸோ இங்கே வரைஞ்சிருக்கேன் சரியா. 90.9. நெக்ஸ்ட் அதில் ஹைட்டும் 0.9. ஸோ இதோட ஹைட்லாம் கூட்டிங்கன்னா 30 + 30 + 30, இது வந்து உங்களுக்கு 90 வந்துடும். ஸோ 0.9. விட்த் வந்து 0.9. நெக்ஸ்ட்டு ஷார்ட் வாலு 2 வால்ஸு. ஸோ 4.3 வந்து சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ், இங்கே வந்து மைனஸ் பண்ணிடணும், -0.9. ஸோ 3.4 பிரெத்து 0.9, ஹைட் 0.9. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. செகண்ட் வந்து கான்க்ரீட் இன் ஃபவுண்டேஷன். ஸோ கான்க்ரீட் ஃபவுண்டேஷன் இந்த இருக்கா கீழே, இந்த கீழே இருக்குல்ல, இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ லாங் வால் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ப்ராப்ளத்தில் 2 லாங் வால், 2 ஷார்ட் வால். நெக்ஸ்ட்டு இதோட லென்த் வந்து 6.2 நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். அதோட பிரெத் வந்து 0.9, அதோட ஹைட் வந்து 0.3. நெக்ஸ்ட் இந்த காலம் எப்படின்னா இந்த 3ஐயுமே மல்டிப்ளை பண்ணிடணும். இது லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது வந்துடும். இங்கேயும் அப்படி தான், லென்த்து, பிரெத்து, ஹைட்டு 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துடும். ஷார்ட் வால் 3.4 ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணிட்டு 3.4, 0.9 தான். நெக்ஸ்ட்டு அதோட திக்னஸ் வந்து 0.3. ஸோ இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி இதில் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு 5.18 வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா. தேர்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா பிரிக் ஒர்க் இன் ஃபவுண்டேஷன் அண்ட் பிளின்த். ஸோ லாங் வாலில் ஃபஸ்ட்டு ஃபூட்டிங். ஸோ லாங் வால் நம்மளுக்கு 2 நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட் வந்து 5.9. ஸோ 5.9 ப்ளஸ் 0.6, சாரி 5.9 எப்படின்னா 5.3 ப்ளஸ் 0.6. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கா. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 30 + 30 0.6. அப்போது டோட்டல் வந்து 5.9 இதில் எழுதியிருக்கோம். ஸோ அதோட பிரெத் வந்து 0.6. இந்த இருக்கா செகண்ட் வந்து 60.6. அதோட ஹைட் வந்து 30. ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 60, அதோட ஹைட் வந்து 30. ஸோ ஃபஸ்ட் ஃபூட்டிங், செகண்ட், ஸோ தேர்ட், இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபூட்டிங். ஸோ 2, ஸோ 5.3 ஆல்ரெடி நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தெரியும், சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ், ப்ளஸ் உங்களுக்கு வந்து 0.5. ஸோ 0.5 நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு 50 இருக்கா. ஸோ 0.5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 5.8 வரும். ஸோ 5.8 இதில் எழுதிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு அதோட விட்த் வந்து 50 வந்து 0.5, அதோட ஹைட் வந்து 30. ஸோ நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இங்கே சின்னதாக வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட் இதை 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட்டு பிளின்த் வால் அதே தான் 2, 5.3 + 0.4. ஸோ இங்கே இருக்குது 0.4, ஹைட்டு எல்லாமே இதில் இருக்குது. ஸோ 0.4 அடுத்தது அதோட இது ஹைட் வந்து
60 சென்டிமீட்டர் 0.6 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2.74. ஷார்ட் வாலில் அதே தான். ஸோ இங்கே வந்து இது மட்டும் நீங்கள் மாற்றணும். என்ன மாற்றணும் அப்படின்னா இங்கே இருக்கா 4.3 இருக்குது சரியா. 4.3 மைனஸில் போடணும் சரியா. இங்கே வந்து ப்ளஸ் போட்டிருப்பீங்க, இங்கே வந்து மைனஸ். உங்களுக்கு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும், அப்படி எழுதிக்கோங்க. 4.3 இருக்கா, 4.3 தான் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ். இங்கே ப்ளஸ் போட்டிருக்கீங்களா, இங்கே வந்து மைனஸ் போட்டு எழுதிக்கோங்க சரியா. ஸோ ஷார்ட் வாலில் மைனஸ் பண்ணி அதே மாதிரி எழுதிக்க வேண்டியதான். இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு பிரிக் வால்க் இன் சூப்பர் ஸ்ட்ரக்சர், லாங் வால், 2 லாங் வால். ஸோ நெக்ஸ்ட்டு அதோட லென்த் வந்து 5.6. ஸோ 5.3 ப்ளஸ் 0.3. ஸோ 0.3 இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் இங்கே கொடுத்துருக்காங்க சரியா, ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே. ஸோ 30 சென்டிமீட்டர் 0.3. நெக்ஸ்ட்டு 3.5. ஸோ ஹைட் ஆஃப் பிரிக் ஒர்க் வந்து ஹைட் ஆஃப் பில்டிங் வந்து 3.5 கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் வந்து இந்த ப்ராப்ளத்தில் 3.5 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதே தான் மூணையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. ஷார்ட் வாலில் 4.3, 3.5. ஸோ 4 உங்களுக்கு தெரியும், இது வந்து மைனஸ் பண்ணி எழுதிடும். ஷார்ட் வாலுக்கு மைனஸ் பண்ணி எழுத வேண்டியதான். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 20.16. அப்போ ஆன்சர் வந்து இது தான். எர்த் ஒர்க் இன் எக்ஸ்கவேஷனுக்கு குவான்டிட்டி வந்து 15.55 மீட்டர் கியூப். கான்க்ரீட் அண்ட் ஃபவுண்டேஷன் பிரிக் ஒர்க்குக்கு 10.95, பிரிக் ஒர்க் இன் சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கு 20.16 மீட்டர் கியூப். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா அனாலிசிஸ் ஆஃப் ரேட். இது வந்து யூனிட் 2ல் இந்த ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து என்ன எப்படிலாம் கேட்குறாங்கன்னா அனாலிசிஸ் ஆஃப் ரேட் ஃபார் சிமெண்ட் கான்க்ரீட், பிளாஸ்டரிங், பாயிண்டிங். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்பாங்க சரியா. ஸோ உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இது எல்லாமே கொடுத்துருவாங்க, எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் வேணும், சாண்ட் வேணும், எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். சப்போஸ் தெரியலனா கூட உங்களுக்கு இந்த ஒரு சார்ட் மாதிரி எழுதியிருக்கேன், இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். 1:4:8 கான்க்ரீட்னா சிமெண்ட்டோட ஸோ கான்க்ரீட்டோட ட்ரை யூனிட் வெயிட் வந்து 15.2. இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவைடட் பை என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட ஆட் பண்ணிக்கோங்க. 1 + 4 + 8 13. ஸோ 1.15 கியூபிக் மீட்டர்னு எடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இதில் எழுதியிருக்கேன். 1:4:5 1.15 மீட்டர் கியூப். ஸோ டிவைட் பை வெயிட் ஆஃப் 1 மீட்டர் கியூப் ஆஃப் பேக் ஆஃப் சிமெண்ட், அது வந்து 0.035. இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ அதான் அந்த வேல்யூங்க கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டுக்கு சாண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா 1.15 இன்ட்டு இங்கே பாருங்கள் 1 பேக் ஆஃப் சிமெண்ட். இது வந்து சிமெண்ட்டோட பார்ட்டு, 4 வந்து சாண்டு. அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். இது வந்து 8 வந்து அக்ரிகேட், அதான் பேலஸ்ட்டு. 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9.2 கிடச்சிரும். ஸோ இதுதான் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட். 1:4:8க்கு இதுதான் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட். ஸோ இது வந்து ஃபார் 10 கியூபிக் மீட்டர். ஸோ 1 கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் ஃபார் சிமெண்ட் கான்க்ரீட் 1:2:4 1 யூனிட் 1 மீட்டர் கியூப்க்கு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு மீட்டர் கியூபுக்கு 1:2:4 சிமெண்ட் கான்க்ரீட்டுக்கு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வேணும், எவ்வளோ லேபர் வேணும், அது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் நம்ம கொடுத்துருக்குற வேல்யூஸ் எல்லாமே 10 கியூபிக் மீட்டர். இது வந்து ப்ராப்ளம்லேயே கொடுத்துருப்பாங்க. 10 கொடுத்துருக்காங்களா இல்லை 1 கொடுத்துருக்காங்களான்னு ப்ராப்ளத்திலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் வந்து என்னெல்லாம் வேணும்னா இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம்லாம் கொடுக்குறனால நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்டோன் பேலஸ்ட் 40 mm 8.8. ஸோ 1:2:4க்கு அக்ரிகேட்டு, சாண்டு, சிமெண்ட் எல்லாமே. ஸோ இந்த டேபிளே நான் கொடுத்துருக்கேன் எவ்வளோ வேணும் அப்படின்றது சரியா. இதை வச்சு தான் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ப்ராப்ளத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே எடுத்து செஞ்சிட வேண்டியதான். ஸோ பேலன்ஸ் வந்து 8.8. இது ரேட், இதுவும் ப்ராப்ளத்தில் கொடுத்துருவாங்க 1 மீட்டர் கியூபுக்கு எவ்வளோ ரூபான்றது. நெக்ஸ்ட்டு இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதை எழுதிட வேண்டியதான். சாண்டும் 4.4 கொடுத்துருப்பாங்க, ரேட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்க வேண்டியதான். ஸோ இந்த ரேட்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதோட ரேட்ஸ் தான் இல்லை கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1500 × 4.4. சிமெண்ட்டு 66 பேக்கு. ஸோ ரேட் எவ்வளோன்றது கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே எப்படின்னா ஃபார் 1:2:4க்கு இந்த குவான்டிட்டி எல்லாமே ரெக்குயர்மெண்ட். இந்த 8.8, 4.4, 2.2 இந்த லேபர் எல்லாமே 1:2:4க்கு இதெல்லாம் ரெக்குயர்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ கான்க்ரீட்னால ஸ்டோனு, சாண்டு, சிமெண்ட் வரும். நெக்ஸ்ட்டு பிளாஸ்டரிங், பாயிண்டிங் அப்படின்றப்போ கொஞ்சம் மாறும். சப்போஸ் பிளாஸ்டரிங்னால் சிமெண்ட்டும் சாண்டும் போடுவீங்க, பாயிண்டிங்னாலும் சிமெண்ட்டும் சாண்டும் போடுவீங்க. ஸோ அது மாதிரி கொஞ்சம் மாறும். நெக்ஸ்ட்டு லேபர் பாருங்கள், ஹெட் மேசன். ஸோ குவான்டிட்டி வந்து half நம்பர்ஸ். அவங்களுக்கு வந்து லேபர் சார்ஜ் வந்து 350 per day. அப்போது வந்து
இவ்வளோத்துக்கு இவ்வளோ வேலை செய்கிறதுக்கு எவ்வளோன்றதை 350 × 1/2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். மேசன் இதெல்லாம் உங்களுக்கு தேவை. மேசன், மஸ்தூர், கூலி, பெஸ்தி, ஸோ இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்க்குறவங்க, ஃபார்ம் ஒர்க் பார்க்குறவங்க. லம்சம் அப்படின்னா ஒரு தோராயமாக அப்ராக்சிமேட் வேல்யூ. சன்ரைஸ்னால் எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த 2 நம்பர்ஸ் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட். இந்த காலம் இருக்கா இது எல்லாமே ஸ்டாண்டர்டாக ப்ராப்ளத்தில் கொடுத்துருவாங்க. கொடுக்கலனாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேஸ் வந்து 2 நம்பர்ஸ் வேணும் இந்த வேலை செய்கிறதுக்கு. ஸ்டாண்டர்ட் 300 பெர் டே அவங்களுக்கு ரேட்டு. ஸோ அப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? 2 பேர் வேணுமா? அப்போ 2 × 300 12 நம்பர்ஸ் வேணும். இப்போ ஒருத்தருக்கு 220 12 மல்டிப்ளை பண்ணிடணும். 20 நம்பர்ஸ் கூலி வேணுன்னா 200 மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ வந்துடும். நெக்ஸ்ட்டு டோட்டல் மெட்டீரியல் அண்ட் லேபர் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. மெட்டீரியலுக்கும் லேபருக்குள்ள காஸ்ட் ஆட் பண்ணி எழுதிடுங்க. ஆட் 1.5% ஃபார் வாட்டர் சார்ஜஸ். இதுக்கு 1.5% எவ்வளோன்றதை எடுத்து இதில் எழுதிட வேண்டியதான். ஆட் 10% கான்ட்ராக்ட் ப்ராஃபிட். ஸோ இதில் 10% எவ்வளவு கான்ட்ராக்ட் ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு இந்த டோட்டலாக எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்துடும். ஸோ ரேட் பெர் மீட்டர் க்யூப் வந்து எவ்வளோன்றது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்கிறது வந்து 10க்கு, அதனால் டிவைட் பை 10 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோன்றது வேல்யூ வந்துடும். நெக்ஸ்ட்டு 12 mm பிளாஸ்டரிங் ஒர்க் 1:6 டேக் 100 ஸ்கொயர் மீட்டர். ஸோ ஃபார் 1 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக்னால என்னெல்லாம் வரும்? சிமெண்ட்டும் சாண்டு வரும். அதோட குவான்டிட்டிஸ் இது கொடுத்துருப்பாங்க. ரேட் இது ரெண்டுமே கொடுத்துருவாங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதில் எழுதிடுங்க. சாண்ட் அதே மாதிரி லேபர், ஹெட் மேசன், மஸ்தூர், பிஸ்தி, ஸ்கஃபோல்டிங், லம்சம். ஸோ லம்சம்ன்றது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட வேண்டியது. ஆட் பண்ணி இதில் எழுதிடுங்க. 1.5% வாட்டர் சார்ஜ் இதுக்கு எவ்வளோ 1.5%ன்றது கண்டுபிடிச்சிடலாம். இன்ட்டு 1/2/100 போட்டிங்கன்னா வந்துடும். 10% ப்ராஃபிட். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோன்றது வந்துடும். ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 1 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் கொடுத்துருக்குற வேல்யூலாம் என்னது? ஃபார் 100 ஸ்கொயர் மீட்டருக்கு. அதனால் டிவைட் பை 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்தது பாயிண்டிங்லேயும் என்னெல்லாம் வேணும்னா மெயினாக இதை மட்டும் மாற்றி எழுதிடாதீங்க. கான்க்ரீட்னா சிமெண்ட்டு, சாண்டு, ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் 3மே எழுதணும். இதில் வந்து சிமெண்ட்டும் சாண்டும் மட்டும்தான் எழுதணும். அதனால் மாற்றி எழுதிடாதீங்க. ஸோ கேட்டிருக்கிறது 1:2க்கு. ஸோ கொடுத்துருக்கிறது வந்து 100 ஸ்கொயர் மீட்டருக்கு. ஸோ அதே மாதிரி தான் கண்டுபிடிச்சிட்டு டிவைட் பை 100 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ கிடச்சிரும். ஸோ சேம் தான். சிமெண்ட், சாண்ட், லேபர், டோட்டல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு பிரிக் ஒர்க். ஃபஸ்ட்டு கிளாஸ் பிரிக் ஒர்க் இன் சூப்பர் ஸ்ட்ரக்சர் 1:6 சிமெண்ட், சாண்ட், மார்ட்டர் டேக் 10 cubic மீட்டர். ஸோ 10 cubic மீட்டருக்கு இருக்குது 1 cubic மீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ பிரிக் ஒர்க், ஸோ பிரிக்கு, சிமெண்ட்டு, சாண்ட் மார்ட்டரும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து 1:6க்கு. ஸோ இதுதான் குவான்டிட்டி ரெக்குவயர்மெண்ட் 5000. ஸோ ரேட் பெர் கியூபிக் மீட்டர் இது. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டிங்கன்னா இங்கே வேல்யூ வந்துடும். சிமெண்ட்டு, சாண்டு மெயினாக இந்த 3ம் கொஞ்சம் பார்த்து எழுதுங்க. நிறைய கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 3 மட்டும் நம்ம எடுத்து எழுதணும். அதாவது என்ன வேலைக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவையோ அதை கரெக்டாக எழுதணும். பிரிக் ஒர்க்கு, சிமெண்ட், சாண்ட், மார்ட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ பிரிக்கு, சிமெண்ட்டு, சாண்டு 3மே எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு லேபர். ஸோ லேபர் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதை ரெண்டையும் டோட்டல் பண்ணிடுங்க. இந்த ரெண்டையும் டோட்டல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடச்சிரும். 1.5% வாட்டர் சார்ஜு, கான்ட்ராக்ட் ப்ராஃபிட் 10%, இதுக்கு 10%. நெக்ஸ்ட்டு டோட்டல். இப்போ ரேட் பெர் மீட்டர் க்யூப் வந்து டிவைட் பை 10. எதுக்காக 10ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 கொடுத்துருக்காங்க. 1 cubic மீட்டருக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ருப்பீஸ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். That's all. Thank you for watching. If you like this video, please subscribe our channel.